ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க ஒரு வித்தியாசமான பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இது ஹைதராபாடி பன்னீருங்க. இது வந்து எல்லா இந்தியன் ரொட்டீஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஒரு 4 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு எடுத்துருக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 6 பல், இஞ்சி வந்து ஒரு விரல் சைஸு எடுத்துருக்கோங்க. இது எல்லாமே நம்ம வந்து எண்ணெய் விட்டு ஒரு கடாயில் வணக்கிக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு ஆனியன்ஸை போட்டு அது கொஞ்சம் கலர் மாறின உடனே இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. இதை வதக்கி அரைக்கிறப்போ அந்த ரெசிபியோட டேஸ்ட் வந்து சூப்பராக வருங்க. இதில் வந்து நம்ம புளிப்புக்காக தக்காளி சேர்த்து போகிறதே இல்லைங்க. அதுக்கு பதிலாக நம்ம தயிரில் தான் செய்ய போகிறோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்க. நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். இஞ்சி பூண்டும் சேர்த்தாச்சுங்க. அடுத்தது வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்தோடனே இஞ்சி பூண்டு போட்டோங்க. பச்சை மிளகாய் சும்மா உடச்சி போட்டோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம நிறைய வந்து மிளகாத்தூள் சேர்த்த போகிறது இல்லைங்க. இந்த பச்சை மிளகாவோட காரமே தான். அதனால வந்து நீங்கள் எவ்வளோ காரம் எடுத்துக்கிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து எடுத்துருக்க தயிரில் வந்து இந்த மசால் பவுடர்லாம் கலக்க போகிறோங்க. அது 1/2 ஸ்பூன் கரம் மசாலுங்க, 1 ஸ்பூன் மல்லித்தூளுங்க, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோங்க. இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரில் வந்து கலந்துக்க போகிறோங்க. தயிரில் வந்து நல்லா கலந்து விட்டு முன்னாடியே அதை வந்து எடுத்து வச்சுடுங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூளும் நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. தனி மிளகாத்தூள் இதுவும் கலந்து வச்சுடுவோங்க. இப்போ நம்ம வணக்கி வச்சதும் ஆறிடுச்சுங்க. அதை வந்து மிக்சியில் அரைச்சிக்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி பன்னீரை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோங்க. ஒரு பன்னீரை வந்து இப்படி க்யூப்ஸாக கட் பண்ணிட்டுங்க. அதை எண்ணெயில் கொஞ்சமாக ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அதை சுடு தண்ணியிலையும் போட்டு வைக்கிறப்போ அந்த சாஃப்டாக இருக்குங்க. அந்த பன்னீர் நைட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட அதே சாஃப்டோடு இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம சுடு தண்ணியும் சைடில் நான் வச்சுருக்கேங்க. அதோடு வந்து இந்த பன்னீரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட்டோம்னா நம்ம பன்னீர் வந்து சாஃப்டாகவே இருக்குங்க. நம்ம இது மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணுறப்போ அது வந்து ஒரு ரப்பரி டெக்ஸ்சர் மாதிரி ஆகிடுங்க. அதுக்காக வந்து நம்ம உடனே எடுத்து இந்த பாருங்க பக்கத்தில் வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே நம்ம போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதுங்க. அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதனால் நீங்கள் வைக்கிறப்ப இது வந்து நல்ல தண்ணியே சுடுறதுக்காக சுடு தண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து நல்ல தண்ணியே வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் பன்னீரை போட்டு எடுத்து வெளியே வச்சுட்டு அந்த தண்ணியை நம்ம கிரேவிக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்காக தான். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இதை மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதெல்லாம் வணக்கியிருக்கோங்க. அதை வந்து ஆறினோடனே இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோங்க. இது கூட வந்து ஒரு கையளவு கொத்தமல்லியுங்க, கொஞ்சமாக புதினாவும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோங்க. இது வந்து வணக்கில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டு அரைக்கிறோங்க. அதே மாதிரி ஒரு கையளவு புதினாவும் போட்டுக்கிட்டாங்க. இதையும் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோங்க. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து செய்ய போகிறோமோ அந்த கடாய் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து கம்மியாக தான் விட்டுருக்கோங்க. ஏன்னா பன்னீரில் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப எண்ணெய் சேர்த்துருக்கனால அது எல்லாமே நமக்கு ஃபைனலாக கிடைக்குங்க. அதுக்காக தான் இப்போ வந்து ஹோல் ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. ஜீரகம், 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரே ஒரு பிரியாணி இலை இது மட்டும் போட்டுக்கிறேங்க. அதே நல்லா பொடிஞ்ச உடனே நம்ம அரைச்ச அந்த வெங்காய பேஸ்ட்டை வந்து ஆனியன் பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துட்டுங்க. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இதை வந்து நீங்கள் மூடி வச்சு கூட எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது நல்லா ரா ஸ்மெல்லு போய் பச்சை வாசம் போய் அந்த வெங்காயத்தோடலேருந்து நல்ல மனம் வரணுங்க. அந்த மாதிரி வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ இதை நீங்கள் மூடி வச்சு கூட ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் கரண்டி மூடி எடுத்துட்டுங்க கிளறி விட்டு கூட இது மாதிரி பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா தயிர், அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறோங்க. இதையும் வந்து நல்லா கிளறி விட்டு இதுலேருந்தும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கிளறி மெதுவாக கொஞ்சம் நேரமாக கிளறி விட்டோம்னா இதுலேயே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வர வரைக்கும் இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிவிடுங்க. இப்படி குக் பண்ணால் தான் நமக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து நல்லா இருக்குங்க. இல்லைனா அந்த பச்சை வாசம் அடிக்க மாதிரியே இருக்குங்க. அதுக்காக தான். இப்போ நான் மிக்ஸி வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த தண்ணியும் சுண்டி வர அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டோங்க. சால்ட் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தான் சால்ட்டும் சேர்த்துனங்க.
நான் இப்போ ஒரு தடவை வந்து நீங்கள் சால்ட் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஹாட் வாட்டரில் ஃப்ரை பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்க பன்னீரை வந்து இது கூட எடுத்து ஆட் பண்ணிடலாங்க. இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா பன்னீரில் வந்து நல்லா உப்பு காரம்லாம் ஏறிடுங்க. இப்போ பன்னீரை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா நம்மளோட ஹைதராபாடி பன்னீர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கூடையும் நம்ம வீட்டில் என்ன செய்கிறோமோ எல்லாத்துக்கூடையும் இந்தியன் ரொட்டீஸ் எல்லாத்துக்கூடையும் சூப்பர் காம்போவாக இருக்குங்க இது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணுங்கள். பன்னீர் வாங்கினீங்கன்னா ஸ்டேவில் போட்டுட்டு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வருங்க. இது இப்படி க்ரீன் கலராக இருக்கே அப்படின்னு நினைக்க வேணாங்க. இதுக்கு வந்து இப்போ ரெட் கலரில் கலர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டுங்க, எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி போட்டுக்கிறோங்க. இது காரம் இருக்காது, வெறும் கலருக்காக மட்டும்தான் இது நம்ம சேர்த்துறோங்க. அதனால எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு இந்த காஷ்மீரி ரெட் சில்லி போட்டுக்கிட்டுங்க, அதை வந்து இப்படி பாருங்க நல்லா பொங்கி வருங்க. பொங்கி வர்றப்போ நம்ம வந்து மேலால் அப்படியே ஊற்றிட்டோம்னா, நம்ம கிரேவி மேலே செஞ்சு வச்சுருக்க கிரேவி மேலே ஊற்றிட்டோம்னா நமக்கு வந்து கலர் நல்லா அட்ராக்டிவாக சூப்பர் கலரில் வந்துருங்க. இது நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேங்க. இன்னுமே உங்களுக்கு நல்லா அந்த ரெட் கலர் பிடிக்கும்னா இன்னும் கூட ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்து அதை வந்து மேலே அப்படியே ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள் சூப்பர் கலர் ஆகிடுங்க. டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம புளிப்புக்காக வெறும் தயிர் மட்டும்தான் சேர்த்து செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. தக்காளியே ஒன்று கூட போடல, ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது நாங்கள் இன்றைக்கி சப்பாத்தி கூட தான் சாப்பிட்டோங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. நீங்களும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பன்னீர் வந்து ஈவினிங் சாப்பிட்டா கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. என்னால் ரெசிபி சேவில் போட்டு ட்ரை பண்ண